வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி சீரியலில் இப்போதைக்கு மல்லி வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் அவ இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாபு மல்லியை மிரட்டி வச்சுன்னுக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நான் சொல்கிற மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்துருவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சுருக்கிறேன். அது முன்னாடியே மிரட்டி வச்சுட்டு தான். இப்போ புதுசாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகு ஐடியா கொடுக்குற நீ எப்பயுமே விஜய் கூடவே இருக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். அதை நீ செஞ்சுன்னு எப்பயுமே விஜய் கூடயும் வெண்பா கூடயுமே இருக்கலாம், வேறு யாரும் உனக்கு வரமாட்டாங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி நாகு சொல்லும். மல்லிக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. என்ன சொல்லுங்க அண்ணி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி தான் சொல்கிறான். நீ ஒரு வீட்டில் கேர்டேக்கராக இருந்த ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு எப்படியும் கோவம் வரும். எல்லாரும் இந்த ஊருக்காரங்க தப்பாக நினச்ச மாதிரி மாப்பிள்ளையும் கண்டிப்பாக தப்பாக நினைப்பாரு அப்படின்ற மாதிரி நாகு சொல்லிடுறேன். கண்டிப்பாக கல்யாணம் நின்றும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் போயிடுவாங்க அப்படின்னு நாகு சொல்கிறா. இது பாபு ஒட்டு கேட்டுங்கிறார். என்னன்னு பார்த்து என்ன தான் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பூஜை ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபு ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு வச்சுருக்கு. நான் மட்டும் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளோதான் பார்த்துக்கோ, இப்படி தான் என்னை பார்ப்பேன், இப்படியெல்லாம் என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாபு கோபமாக பேசுனால வேறு வழி இல்லாத மல்லியும் ஒத்துக்கிற கல்யாணத்துக்கு. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் வெண்பா காணாமல் போயிடுறால. வெண்பா ரோட்டில் நடந்து வந்திருக்கும் போது ஒரு 2 ரவுடி பசங்க அவளை கடத்தலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடத்த முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அரவிந்த் வந்துடுறாரு. அரவிந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு பார்த்த மாப்பிள்ள தான். அவர் அந்த வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்னம்மா நீ மட்டும் தனியாக நிற்கிற, ஏன் உனக்கு அம்மா யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என் அம்மாவை காணோம், என் அம்மாவை தேடி தான் வந்தேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், என்னை கூப்பிட்டு போவீங்களா அங்கிள் அப்படின்னு. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேம்மா, எங்கே மட்டும் சொல்லு அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், என் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சுன்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லியோட ஃபோட்டோ தான் அந்த காரில் இருக்குல்ல, அவர் தான் ரசிச்சுட்டு இருந்தார்ல மல்லியை. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே, ஏன் மல்லியம்மா ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், வெண்பா என்னது மல்லியம்மா ஃபோட்டோவா, இவங்க உங்கள் அம்மாவான்னு கேட்கும்போது, ஆமாம் என்னோடய அம்மா தான் அப்படின்னு அவள் வெண்பா சொல்லவும், குழந்தை போய் சொல்லாது அம்மான்றா, நான் பாபு நமக்கு தெரிஞ்சவங்க தானே, என்னாச்சு என்ன இது குழப்பமாக இருக்குது ஒன்றும் புரியலே அப்படின்னு அவரு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்கிறாரு. சரி இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த பாபுவால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வெண்பாவையும் பாபுக்கிட்டே கொண்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மல்லி வெளியே வந்துடுறா. மல்லியை பார்த்தோடனே வெண்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ மல்லியம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது இங்கே எனக்கு புரியல, என்ன பொண்ணு பார்க்க ஒரு சொந்த இந்த பொண்ணு தானே, இந்த பொண்ணு என்ன ஒரு குட்டி பொண்ணு அம்மா அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு கேட்கும். பாபு அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு, அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. என்ன சொல்கிறது, என்ன பதில் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒன்று வீடியோ கேட்டாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.